எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மகேஸ்வரி ஹரிஹரன், மகரி நரசிங்கம், வில்லிவாக்கம். இன்றைக்கி இரண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரைன் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு சதைப்பிடிப்பு, பாலிப்புன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஃபைப்ராய்ட் வந்து என்ன சைஸில் இருக்குது, என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 3 சென்டிமீட்டராக இருந்தாலும் அது வந்து எண்டோமெட்ரியம், அதாவது கரு தங்குற இடத்துல வந்து அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதை கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று ஏதாவது இன்ஃபெக்ஷனால ஏதாவது அட்கஷன், டியூபர்குலோசிஸ், அஷர்மன் சிண்ட்ரோம் இந்த மாதிரி சொல்லுவோம். அதனாலேயும் இந்த மாதிரி ஒட்டுதல் இருந்ததுன்னா அதை நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் செப்டம் இருக்கலாம். யூட்ரஸினுடைய அமைப்பில் நிறைய பைகார்னேட் யூட்ரஸ், செப்டேட் யூட்ரஸ், இந்த மாதிரி யூனிகார்னேட் யூட்ரஸ், இந்த மாதிரி இதை நம்ம லாப்ரோஸ்கோபி மூலமாகவும் எம்ஆர்ஐ மூலமாகவும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை நம்ம மெட்ரோபிளாஸ்டி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அடினோமயோசிஸ் இருக்கலாம், எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம். இந்த மாதிரி பல வகையான யூட்ரைன் ஃபேக்டர்ஸ்னால ப்ரெக்னென்சி தங்காமல் இருக்கலாம். ஸோ இதற்கான காரணங்களை கண்டறிந்து நாம் செய்கிறது தான் இந்த கேம்பினுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.